நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி எங்க? மேலதான் இருக்கிறா. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. ஒரு மாதிரியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை போலீஸ் சந்தேகப்படுது. அவ உன்கிட்ட உட்காந்து பேசுவாளா? எல்லாமே என்னாலதான். என்ன நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. யாருதான் அவனை கொலை பண்ணிருப்பாங்க? தெரியல. ஒருவேளை வேற யாராவது கொலை பண்ணிருக்கலாம். போலீஸ் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி யோசிக்குதோ? நான் மட்டும் இப்படி எல்லாம் பண்றேன்னு அப்பா கிட்ட சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதல்ல. இனி அதை பேசி என்ன ஆக போகுது இந்திரா? தெரியல. ஒரு வீடியோவுக்கு போய் நான் ஏன் இவ்வளவு பயந்தேன்னு தெரியல. அது போட்டு அப்படி என்ன ஆயிட போகுது? நான் போலீஸ்ல அப்பவே சொல்லிருக்கணும். இப்ப மட்டும் என்ன? போலீஸ்க்கு தான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. முதல்லயே சொல்லிருக்கணும். முட்டாள் மாதிரி. இப்ப என்னால எவ்வளவு கஷ்டம் ஜனனிக்கு. மறுபடியும் போலீஸ் அவளை கூட்டிட்டு போகுமா? போலீஸ் அவளை விசாரிக்க கோர்ட்ல பெர்மிஷன் கேட்கணும்னு சொன்னாங்கல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மகா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ எதையும் தேவையில்லாம யோசிக்காத. ஜனனி எவ்ளோ சாஃப்ட். அவ கொலை பண்ணான்னு எப்படி சொல்றாங்க? அவளை பார்த்தாலே தெரியாதா? போலீஸ் அப்படிதான் எல்லார் மேலயும் சந்தேகப்படுவாங்க. அது இல்லன்னு சீக்கிரம் தெரிஞ்சிரும். குணாவை பத்தி நான் முன்னாடியே அவகிட்ட சொல்லிருந்தேன். அதனால ஒருவேளை அவளே பண்ணிருப்பாளோன்னு எனக்கே பயம் வந்துருச்சு. ஏய், என்ன பேச்சுது? ஜனனிய பத்தி நமக்கு தெரியாதா? நீயே இப்படி பேசினா எப்படி இந்திரா? இல்ல, அப்படி எதுவும் இருந்துட கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. அப்படிலாம் எதுவும் இருக்காது. சுச்சி சொன்ன மாதிரி போலீஸ் நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி யோசிக்கிறதுனாலதான் இப்படி ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியறப்ப எல்லா பிரச்சனையும் போயிடும். ஜனனிய காப்பாத்தன அப்படிதான் நானும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அவளை எல்லாரை விட நமக்கு நல்லா தெரியும். அவ படபடன்னு பேசுவா, பட் மெச்சூர்டான ஆளு. அவசரப்பட்டு எதுவும் செய்ய மாட்டா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. போலீஸ் எல்லாம் பார்த்தாலே பயம். எப்படிதான் என்கொயரி எல்லாம் கிராஸ் பண்ணாலும். சுச்சி, தேவையில்லாம நடந்ததை பத்தி அவகிட்ட எதுவும் பேச வேணாம். ரொம்ப வருத்தப்படுவா. அவ அப்செட் ஆகாத மாதிரி பாத்துக்கணும். மகா, என் மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் இல்ல? நீ என்ன வேணும் நான் பண்ண? நீ வேற கண்டபடியெல்லாம் யோசிக்காத. நமக்கு தெரியும் ஜனனியால இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு. நாம தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். இங்க யாருக்குமே முதல்ல தெரியல. அவளை காணோன்னு பார்த்தப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதே எங்களுக்கு தெரியும். வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சிவா, எதுக்கு ஜனனி அக்காவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனோம்? எல்லாம் என்னாலதான். நான் தான் குணா வீட்டுக்கு போயிட்டு பேக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுக்கிறதுக்காக தான் ஜனனி அங்க போனா. ஏய், என்னப்பா பழையபட கிளைமேக்ஸ் மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு நடந்துச்சா? ஆமா. நீ என்னதான் இருந்தாலும் அங்கெல்லாம் போயிருக்க கூடாது. ஆமா,
தப்புதான். என்னால அவங்க எத்தனை பேருக்கு கஷ்டப்பாரு. சரி விடு. ஜனனி ரொம்ப பாவம் சிவா. என்னால அவ பழியத்துக்கு வேண்டியதா போயிடுச்சு பாரு. ஜஸ்ட் என்கொயரி தானே பண்ணாங்க, அதுக்கு எதுக்கோ இப்படி பதறா? இல்ல, அவதான் கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ் கன்ஃபார்மாவே சொல்றாங்க. ஐயோ, அப்புறம் எனக்கு ஒன்னும் புரியல சிவா. உங்க அப்பா இதுக்கு என்ன சொல்றாரு? அவர்கிட்ட, என்கிட்ட, இப்ப ஜனனி கிட்ட எல்லார்கிட்டயும் என்கொயரி பண்றதுல அவருக்கு கொஞ்சம் அப்செட் தான். எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அவனை யாருதான் கொலை பண்ணிருப்பாங்கன்றா? யாருன்னு தெரிஞ்சாலாவது நீ உன் ஃபேமிலியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரும். யாருதான் கொலை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியலையே. ஆனா கண்டிப்பா அந்த மர்டர் எனக்காக தான் நடந்திருக்குன்னு போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. உனக்காகனா உனக்கே தெரியாம வேற யார் இந்திரா பண்ணிருப்பாங்க? உனக்காகனா என்ன தவிர வேற யார் அந்த கொலையை பண்ணிருப்பாங்க? ஏய், ஒருவேளை நம்ம பிரதர்ஸ் இந்த பாரதி அசோக்கும் அவனை கொலை பண்ணிட்டு இருப்பாங்களோ? சாரிப்பா இப்படி சொல்றதுக்கு. ஏன்னா அன்னைக்கு குணா உன்னை டார்ச்சர் பண்றான்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனாலதான் ஒருவேளை அவங்க கொலை பண்ணிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன். இல்ல சிவா, எனக்கு என்னமோ ஜனனியே ஒருவேளை கொலை பண்ணிருப்பாளோன்னு தோணுது. ஏன் ஏன் அவங்க குணாவை கொலை பண்ணிரணும்? அவளை பார்த்தா அப்படிதான் இருக்கு. போலீஸ் சொல்றதுங்கிறதுல கரெக்ட்ங்கிற மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான். அவங்க எதுக்குப்பா குணாவெல்லாம் கொலை பண்ணணும்? குணா என்ன மிரட்டின விஷயத்த நான் அவகிட்ட மட்டும்தான் சொல்லிருந்தேன். அவ அப்பவே சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அவளை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். இத மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நீ எப்படி சந்தேகப்படுவ? மர்டர் நடந்ததுன்னு சொன்னப்ப அவ பெருசா டென்ஷனே காமிக்கலையோன்னு இப்ப தோணுது. அத பத்தி பேசினாலே அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா. நீ பண்ணல, விட்டுட்டு போயிட்டே இருந்து மட்டும்தான் சொன்னா. என்னால நம்பவே முடியலையே. இப்ப போலீஸ் சொல்றது நான் குணா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஜனனி அங்க போயிருக்கான்னு சொன்னாங்க. இது வேறயா? சொல்லு. பயமா இருக்கு சிவா. அவ அப்படியே கொலை பண்ணிருந்தா கூட எனக்காக தானே பண்ணிருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக அவ ஜெயில போயிருக்கணுமா? நீ ரொம்ப யோசிக்கிற. உண்மை என்னன்னு முழுசா தெரியற வரைக்கும் நீ எந்த முடிவு எடுக்காதேந்திரா. இல்ல சிவா, அவ மட்டும் ஜெயிலுக்கு போனா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாத, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுல. அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னால உயிரோட இருக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. நானும் செத்து போயிடுவேன். ஏய் இந்திரா, இப்படிலாம் லூஸ் மாதிரிலாம் பேசாத. கஷ்டமா இருக்கு தெரியும்ல. நான் கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் ஆகாது. ஜனனி அக்காலாம் அவனை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லைன்னு போலீஸ் சீக்கிரமா வந்து சொல்லும் பாரு. இந்திரா, அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், குணா மர்டர் கேஸ் விஷயமா உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு சார். யாரு? இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து எதை கேட்டாலும் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்கிறார் சார். சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். குட் ஈவினிங் சார்.
உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என் பேரு சிவா சார். எல்லாரும் சிவா சிவான்னு கூப்பிடுவாங்க சார். ம். என்ன பண்ற? படிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். படிக்கிறியா? நீ அந்த பொண்ணு இந்திராவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். குணா படிச்ச காலேஜில் தானே படிக்கிற? ஆமாம் சார். ஆமாம், அன்றைக்கி இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டு இருந்தியே, முந்திரி கொட்டை மாதிரி. நீ தானே அது? ஆமாம் சார். சொல்லு. இப்போ எதுக்கு இங்கே வந்த? இந்திரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். ம், அதனால தான் அன்றைக்கி அந்த பொண்ணு பதில் நீ பேசுனியா? அவளை அந்த குணா ரொம்ப டார்ச்சர் பண்ணான் சார். அது இப்போ சுசி வீடியோ வச்சு மிரட்டினவன் இந்திராவோட வீடியோ இருக்குன்னு என்கிட்ட சொன்னான் சார். நான் தான் அந்த போனை தண்ணியில போட்டு அடக்கம் பண்ணி வாஷ் அவுட் பண்ணேன். இல்லனா அதை வச்சு கூட மிரட்டி இருப்பான் சார். அவன் பிளாக்மெயில் பண்ணதுல இந்திராவால படிக்கவே முடியல சார். ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருப்பான் போல் இருக்கு. வெளியே சொல்லவும் முடியாம அவன் சொல்றத கேட்கவும் முடியாம கஷ்டப்பட்டா சார். என்னால பார்க்க முடியல சார். இந்திராக்கு நீ யாரு? அதான் சொன்ன சார், ஃப்ரெண்டு. சரி, இந்திராவை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொன்னேன் சார். ஆனா அவன் கேட்கவே இல்லை சார். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். அதான் வேற வழி தெரியாம நான் கொலை பண்ணிட்டேன் சார். எது? ஆமா சார். அந்த குணாவை வேற யாரும் கொலை பண்ணல சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் இந்திரா ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனா சார். எனக்கு அப்பவே புரிஞ்சுது அவன் தான் ஏதோ பிளான் பண்றான்னு. அதான் நான் அவன் வீட்டுக்கு போய் கொலை பண்ணிட்டேன் சார். Desire. I like the way you move, I like the way you groove. Feel the fire with a burning desire. டேய், நீ எங்கடா இங்க? ஓ, இந்திரா கூட்டிட்டு வந்தியா? இதுக்கெல்லாமடா உன்னை கூட்டு வரா? ஐய, அவனா நீ? இந்திராவை பத்தி தவறா பேசாத. she is not that kind of girl, okay? ஒயல இங்கிலீஷ். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. ஏன்டா? க்ளோஸ் அப் கட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எதுக்காக நீங்க இந்திராவை டிஸ்டர்ப் பண்றீங்க? ஓஹோ, நியாயம் கேக்குறதுக்காக வந்தியா? அப்ப அவன் கூட வரலையாடா? ஏய், அவளை தொந்தரவு பண்றது எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. உன்கிட்ட சொல்லிட்டாலாக்கும் அத? அதெல்லாம் அவ ஒன்னும் சொல்ல. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். சோ அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. என்ன ஃப்ரெண்ட்? கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியே போய் போட்டேன்னு வச்சுக்க. பாஸ், நான் பேசதான் வந்தேன். இது மாதிரி அடிக்கிற வெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், அடிக்காதீங்க. உன்னையெல்லாம் ஸ்டட்டு புதுசா போட்டிருக்கேன். உன்னெல்லாம் காலேஜ்ல உயிரோட விட்டதே பெரிய விஷயம்டா. நெத்திலி மாதிரி இருந்து என்ன பேச்சு பேசுற நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்றே நீ? ஹலோ, ஐ ஹேவ் வெப்பன். அப்புறம் நான் அடிச்சிருவோம் பாத்துக்கங்க. என்னடா அது? சிலம்பு சுத்துறோம் கம்பா இவ்வளோ பெருசாகுது. டேய், என்னடா இது? மாப்படிக்கிற கொம்பா? இது மாப்படிக்கிற கொம்பு இல்லடா, உனக்கு ஆப்படிக்கிற கொம்பு. டேய், 4 அடி கூட அடிச்சிடுறா. இந்த பஞ்ச் டைலாக்ல மட்டும் பேசாத. எனக்கு ஒரு ஆத்தத்துக்கு அப்படியே பாரு, நான் பேசிட்டா இருக்கா, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ நான் அடிச்சிருவேன் தெரியுமா? நான் எங்க ரவுடி. தள்ளி போ. அடி வேணா வச்சுக்காத. ஏன்டா இப்படி பண்ணுகிற?
ஏய் போயான்றல அப்புறம் அடிச்சிரும் ஏண்டா பாத்தீங்க. கரப்பா முச்சு ஏய் மண்டை. அடிச்சிரும்டா. டேய் குணா டச் பண்ணதுக்கே விழுந்துட்டான். குணா டேய் குணா டேய் குணா எழுந்துடுறா. டேய் குணா டேய் சீரியல் அவ்வளோ பெரிய வில்லன்னாங்க, ஒரே அடிக்கு பட்டி ஆயிட்ட. டேய் குணா உண்மையாலுமே செத்துட்டியாடா? மாப்படி இருக்கும் மேல மாற்றி பண்ணிட்டியாடா சிவா? குணா குணா 5 வயசுல செத்துட்டு 50 வயசுல ரிட்டர்ன் ஆவானுங்க. கேட்டா வில்லன் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவானுங்க. அப்போ வாஷ் அவுட் பண்றது தான் பெஸ்ட். தாவுடா தாவு. யாரு நினைச்ச விட மாட்டேன்டா உன்னை. இப்படிதான் சார் கொலை பண்ண. அப்போ உன்னை ஜெயிலில் போட்டுடலாம். ஆமா சார். அரெஸ்ட் பண்ணிடலாமா? சரி, இந்திராக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கேன்னா உனக்கு அவளை அவ்வளோ பிடிக்குமா? ஆமா சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குணா இந்திராவை வீட்டுக்கு வர சொன்ன விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாது சார், ஆனா அவன் ஏதோ ஹெவியா மிரட்டுறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது சார். சரி, எத்தனை மணிக்குமா அவனை ஆர்டர் பண்ண? அது அன்னைக்கு என் வாட்ச் சரியா ஒர்க் ஆகல சார், அதனால அக்யூரேட்டா என்னால டைம் பார்க்க முடியல சார். கரெக்டாக சொல்ல வேணாம் தம்பி, குத்து மதிப்பாக சொல்லு. குத்து மதிப்பானா ஆஃபீஸ் சீரியல் முடிஞ்சு மகாபாரதம் ரிப்பீட் போற டைம் சார். அப்போ ஒரு 10:11 இருக்கு சார். 10:11? ம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி எத்தனை மணிக்கு மர்டர் நடந்துச்சு? 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கும் சார். ஆமா சார், மகாபாரதம் ரெகுலரா போற 7 மணி தான். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். சரி, எதாலும் அடிச்சு அவனை கொலை பண்ண? அதான் வீடு தொடைக்கு வச்சிருப்பாங்களா சார் மாப்பு, அந்த மாப்பு கொம்பாலேயே அடிச்சு கொண்டு சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதாலும் அடிச்சு அவனை கொலை பண்ண? அதான் வீடு தொடைக்கு வச்சிருப்பாங்களா சார் மாப்பு, அந்த மாப்பு கொம்பாலேயே அடிச்சு கொண்டு சார். ஆனா அவன் வீட்டில் அந்த மாதிரி கொம்பு எதுவும் கிடைக்கலையே. வெப்பன் அங்கேயே வச்சா மாட்டி பொண்ணுதான் ஊரு வெளியே திரும்பி போட்டு வந்துட்டேன் சார். மாப்ப ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஏதோ இரும்பு கம்பியால் அடிச்சு கொண்டாந்தானே இருக்கு சார். அந்த மாப்பு முனையில கூட ஒரு இரும்பு இருந்துச்சு சார். இப்பெல்லாம் மாப்பு இரும்புல கூட வருது. வரட்டும் வரட்டும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன் சார். கொலை பண்றதுக்கு எதுல போன? வடபழனி வரைக்கும் பைக்ல போயிட்டு அங்கிருந்து ஷேர் ஆட்டோல போனோம் சார். எது? ஷேர் ஆட்டோல போனோம் சார். யாருமே உன்னை பார்க்கலையா? இல்ல சார், அப்படியே பார்த்திருந்தாலும் நான் தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். ஏன்? ஏன்னா நான் மோட்டர் பண்ணும்போது மாறு விஷயத்துல போயிருந்தேன் சார். இல்ல, குணா வீடு மாடியில இருக்கு, கீழே ஒரு நாய் இருந்துச்சே, அது ஒன்றும் பண்ணலையே ஒன்று? ஆமா சார், அந்த நாய் ரொம்ப பெரிய நாய் சார். நான் போற நேரம் பார்த்து சாப்பிட்டு தூங்கி நின்ச்சா, அந்த கேப்ல தான் நான் போய் மர்டர் பண்ணேன். எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் போயிருக்கு. சரி, இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்றியா? சரிங்க சார். குணா வீடு எங்க இருக்கு? இங்கதான் சார், திருவான்மியூர்ல. திருவாமியூர்லையா? திருவாமியூர்ல எங்கம்மா? திருவான்மியூர் பக்கத்துல பீச் இல்ல சார், அந்த பீச் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு சார். அந்த பார்க் ஒட்டினா மாதிரி ஒரு முட்டு சந்தா. நைட்டு வேறையா சரியா பார்க்க முடியல சார். என்னடா கதை சொல்றியா? கதை சொல்றியா? யாரும் அவனை அனுப்புனது? யாரும் அனுப்பல, நானா தான் வந்தேன். நான் தான் சார் கொலை பண்ண. என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஜெயில போட மாட்டா உன்ன?
ஏண்டா நீ கொலை பண்ணவனோட அட்ரஸ் கூட உனக்கு தெரியல, நீ வந்து அவனை கொலை பண்ணியா? நீ கொலை பண்ணியாடா சொல்ற? டேய் அது என்ன சொன்ன? குணா வீடு மாடியில இருக்கா? நீ அந்த மாடிக்கு போனியா? மாடிக்கு போனியாடா? மாடிக்கடா போன? டேய் அவன் வீடு தனி வீடுறா, அது திரும்ப உனக்கு? நாயே தூங்கிட்டு இருந்ததா? தூங்கிட்டு இருந்ததுல போய் போய் பேசுற? நாய் இல்லடா வீட்டுல, உங்க வீட்டுல நாயே இல்லடா. டேய் யாரா உன்னை அனுப்புனது? யார் அனுப்பல சார், நானாதான் சார் வந்து. மூச்சு மூச்சு விட்டுடு. போய் 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 பேசக்கூடாது, பயப்படும். இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து போய் பேசிட்டு கோமாளி தான் பண்ணிட்டு இருந்த, பேண்ட் சட்டையை அவுத்து தலையில தொங்கிட்டு அடிப்பேன். வரவன் போறலாம் அடிக்க விடுவேன், புரியுதா? உன்னை அனுப்புறவங்க போய் சொல்லு, இந்த டைவர்ட் பண்ற வேலை வேணாங்க, யாரும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. தப்பு செஞ்ச கண்டிப்பா மாட்டு வேண்டாம். இன்னொரு தடவை இந்த பக்கம் நீ வந்த பின்னிடுவேன் சொல்லிட்டேன். போடா போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை வரு போ. சார் இல்ல சார், யாரும் அனுப்பல சார், நானாதான் சார் வந்தேன். அரைஞ்சு என்ன லவ் வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி என் டைமை வேஸ்ட் பண்ண படிக்கிற பையன் பாக்குறேன் இல்ல சார். யோ ராத்திரி பூரா அவனை வெளியே உட்கார வை, ஒரு செகண்ட் கூட அவன் தூங்க கூடாது. போடானா காலையில விட்டுரு. ஓகே சார்.